மேலும் ஒரு அண்மை செய்தியை பார்க்கலாம். மேட்டுப்பாளையம் குன்னூர் இடையே செல்லும் மலை ரயில் சேவை மீண்டும் தொடங்கியது. மேட்டுப்பாளையம் குன்னூர் இடையே செல்லும் மலை ரயில் சேவை மீண்டும் தொடங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். 100க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் மலை ரயில் மேட்டுப்பாளையத்திலிருந்து குன்னூருக்கு புறப்பட்டது. தண்டவாளத்தில் ஏற்பட்ட மண் சரிவு காரணமாக 2 நாட்களாக மலை ரயில் சேவை நிறுத்தப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. தண்டவாளத்தில் நடைபெற்று வந்த சீரமைப்பு பணிகள் முடிவடைந்த நிலையில் மலை ரயில் சேவை மீண்டும் தொடங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக இதனை நாம் பார்க்கிறோம். மேட்டுப்பாளையம் குன்னூர் இடையே செல்லும் மலை ரயில் சேவை மீண்டும் தொடங்கியது. நூற்றுக்கும் மேற்பட்ட பயணிகளுடன் மலை ரயில் மேட்டுப்பாளையத்திலிருந்து குன்னூருக்கு புறப்பட்டது. தண்டவாளத்தில் ஏற்பட்ட மண் சரிவு காரணமாக 2 நாட்களாக மலை ரயில் சேவை நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் மலை ரயில் சேவை தொடங்கியிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செந்தில்குமார் இணைப்பில் இணைந்திருக்கிறார். செந்தில்குமார், சொல்லுங்க, மேட்டுப்பாளையத்திலிருந்து குன்னூருக்கு செல்லும் மலை ரயில் சேவை மீண்டும் தொடங்கி இருக்கிறது, விவரங்களை வழங்குங்க. ரம்யா, கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலிருந்து நீலகிரி மாவட்டத்துக்கு தினந்தோறும் மலை ரயில் போக்குவரத்து இயக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் மழை காலங்களில் இந்த மலை ரயில் போக்குவரத்தானது தடைபெறுவது என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக மேட்டுப்பாளையம் குன்னூர் இடையே இருக்கக்கூடிய மலை ரயில் பாதையில் அதிக அளவில் மழைப்பொழிவானது ஏற்பட்டது. ஏனென்றால் கல்லாறிலிருந்து குன்னூர் வரை இருக்கக்கூடிய அந்த மலை ரயில் பாதையானது அடர்ந்த வனப்பகுதிக்கு நடுவே அமைந்துள்ளது. இதன் காரணமாக குன்னூர் மற்றும் மேட்டுப்பாளையம் பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக கல்லாறிலிருந்து குன்னூர் வரை இருக்கக்கூடிய மலை ரயில் பாதையிடையே ஆடர்லி, ஹில்க்ரோ போன்ற ரயில் நிலையங்கள் 3 இடங்களுக்கு மேலாக மண் சரிவு ஏற்பட்டு மலை ரயில் பாதையில் மண் மற்றும் பாறாங்கற்கள் விழுந்ததன் காரணமாக மலை ரயில் பாதையானது சேதமடைந்தது. இதனைத் தொடர்ந்து நேற்றைய முன்தினம் மேட்டுப்பாளையத்திலிருந்து கல்லார் வரை சென்ற மலை ரயிலானது மீண்டும் மேட்டுப்பாளையத்துக்கே திருப்பி அனுப்பப்பட்டது. மேற்கொண்டு ரயில் இயக்க முடியாது என தெரிவித்ததை தொடர்ந்து அந்த ரயிலானது மேட்டுப்பாளையம் திருப்பி அனுப்பப்பட்டு பின்னர் அந்த ரயிலானது முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மேட்டுப்பாளையம் மற்றும் குன்னூர் ஆகிய பகுதிகளிலிருந்து ரயில்வே ஊழியர்கள் சேதமடைந்த தண்டவாளங்களை தீர்மானிப்பதற்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். தொடர்ச்சியாக அவர்கள் கடந்த 2 நாட்களாக மலை ரயில் பாதையை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டு வந்தக்கூடிய நிலையில் நேற்று மாலை முழுவதுமாக அந்த பணிகளானது முடிவுற்றது. அதனைத் தொடர்ந்து இன்று காலை முதல் மீண்டும் மேட்டுப்பாளையத்திலிருந்து குன்னூருக்கு மலை ரயில் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்று காலை 7:10 மணிக்கு மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்திலிருந்து குன்னூருக்கு மலை ரயிலானது புறப்பட்டு சென்றுள்ளது. கடந்த 2 நாட்களாக மலை ரயில் இயக்காமல் இருந்து வந்த நிலையில் இன்று மீண்டும் அந்த மலை ரயில் இயக்கப்பட்டதால் 100க்கும் மேற்பட்ட முன்பதிவு செய்து காத்திருந்த சுற்றுலா பயணிகள் இந்த மலை ரயில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்திலிருந்து குன்னூர் சென்ற அந்த ரயிலில் பயணித்தனர். இந்த ரயில் இடைப்பட்ட தூரத்தில் அதிக அளவில் பார்த்தீர்கள் அடர்ந்த மரங்கள் மற்றும் ரயில் பாதையில் உள்ள குகைகள், காட்டாறுகள், வன உயிரினங்கள் போன்றவற்றையெல்லாம் காணக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மலை ரயில் இருப்பதால் தினந்தோறும் 100கணக்கான சுற்றுலா பயணிகள் இந்த ரயில் பயணித்து வருவது குறிப்பிடத்தக்கது. ரம்யா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தில்குமார்.